சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு எழுப்பு சத்தியத்தை தியானம் பண்ண போகிறோம். என்ன எழுப்பு சத்தியம்னு கேட்குறீங்களா? ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணுவது நமக்கு இல்லை. நமக்கு நோக்கம் உண்டு, நமக்கு தரிசனம் உண்டு. அந்த தரிசனத்துல என்ன அவசியமோ அந்த அவசியத்தை குறித்து நம்மோடு பேசுகிறார். ரட்சிப்பு, அபிஷேகம், விசுவாசம் இப்படியே மாறி மாறி தான் வரும். அதுல மிக முக்கியமானது ஐக்கியம் என்பது மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. கிரேக்க பாஷையில கொய்னோனியோ என்று சொல்வார்கள். இந்த ஐக்கியம் எவ்வளவு முக்கியமானது என்றால் அவ்வளவு முக்கியமானது. எனக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது. இதை குறித்து வேதம் என்ன சொல்றது வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவராகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஐக்கியம் இருக்கா உங்களுக்கு? திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு ஐக்கியம் தேவைன்னா எனக்கு தேவையில்லையா? உங்களுக்கு தேவையில்லையா? மிக மிக அவசியம் தேவை. நான் கண்டோம், நான் கேட்டோம், தொட்டு பார்த்தோம். என்னது? ஜீவன். எழுப்புதலே ஜீவன் தானே. இன்னைக்கு சொல்ல போற காரியத்தை கவனம். ஜீவன் இல்லாமல் ஐக்கியம் சாத்தியமில்லை. அபிஷேகம் இல்லாமல் ஐக்கியம் சாத்தியமில்லை. அன்பு இல்லாமல் ஐக்கியம் சாத்தியமில்லை. இதை குறித்து நிறைய காரணம் பிரசங்கம் பண்ணலாம். இந்த குறிப்பை ஞாபகம் வச்சுங்க. 2-3 பாயிண்ட் அவ்வளவுதான். முதலாவது, ஜீவன் இல்லாமல் ஐக்கியம் சாத்தியமே இல்லை. முதலாவது காரியம், ஜீவன் மிக முக்கியமானது. உயிர் இல்லாத ஆத்மாவோட பேச முடியுமா? அதாவது பிறந்த நாளுக்கு விட மரண நாள் நல்லதுன்னு வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. போய் பார்க்கும்போது சில பெண் பிள்ளைகள் அப்பா மறிச்சவனே, அப்பா பேசுங்கப்பான்னு வந்திருக்குன்னு பேசுங்கப்பான்னு கதறுவாங்க. நமக்கு அழுக வந்துடும். பேச முடியுமா? செத்து போன அப்பா பிள்ளையோட பேச முடியுமா? செத்து போன அம்மா பேச முடியுமா? தேவ மனுஷனே, மனுஷியே, செத்து போன மக்களோட எப்படி ஐக்கியமா இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவில செத்த மக்களோட நீ இருந்தீங்கன்னா ஐக்கியப்பட முடியாது. நீங்கள் ஜீவன் உள்ளவரை மரித்தோர் வந்து தேடுகிறது என்ன? செத்து போன சபையில போனா செத்து போன ஆத்மாலாம் இருப்பாங்க. எந்த ஆத்மா பாவத்தை அறிக்கை பண்ணி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஜீவனை பெற்று இருக்கிறதோ அந்த ஆத்மா மற்ற ஆத்மாவோட ஐக்கியமா இருக்கும். ஆகவே ஒன்றே மனசு, ஒரே இருதயம், ஒரே மனதோடு கூட பெந்தகோஸ்து நாளிலே 120 பேர் ஒருமித்து வந்தார்கள் என்ற சத்தியம் உங்களுக்கு தெரியும். 2 பேர் 3 பேர் ஐக்கியமா இருக்கீங்களா? 120 பேர் விடுங்க. ஐக்கியம் இல்லாத வரைக்கும் நீ ஆண்டவருடைய கிருபையை அனுபவிக்க முடியாது. பிரிவினை என்பது பிசாசின் சாபம். ஐக்கியம் என்பது தேவனுடைய சுபாவம். உன் சுபாவம் வேணுமா, சாபம் வேணுமா? எங்க ஐக்கியம்? சில உபதேச காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம பல சமயங்கள்ல பிரசங்கம் தவிர புத்தி தெரிய மாட்டேங்குது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்று ஆசீர்வாதம் கொடுக்கிறோம் இல்ல, இதை நிறைய பேர் ஒத்துக்கொள்வதில்லை. அது எப்படி, இது எப்படி எனக்கு தெரியாது. அது அப்படிதான். நான் சொல்லுவேன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் என்பது உபதேசம், சத்தியம். சத்தியம் என்ன? இங்க ஒத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆகவே சத்தியம் என்ன சொல்லுகிறது? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். நிறைய பேர் இதை குறித்து எங்களுடைய வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. பிதாதான், குமாரன் கிடையாது, பரிசுத்த ஆவி கிடையாது. கள்ள உபதேசம். யெகோவா விட்னஸ். ஊரா திரிவாங்க, வீடு வீடா திரிவாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்களா? ஒரு நாள் 3 பேர் சார், வி வாண்ட் டு டாக் வித் யூ. பெங்களூர்ல தான். ஓ, கில்லாடிங்கப்பா.
நான் கேட்டேன், நீங்க ஏதோ விட்னஸ் தானே? ஆமா. we are ready to talk with anyone. நான் சொன்ன, வாய மூடுங்கப்பா, நீ ஆபிரகாம் சந்ததியா? யாக்கோப்புடைய 12 கோத்திரம் எந்த கோத்திரம்? நீ அவங்கதான் யெகோவாவுக்கு சாட்சிகள். நீ ரோடு சுத்திட்டு கிடந்த கிறிஸ்டினாகி இயேசுவை மறுதலிப்பதற்கு பெரிய உபதேசம் சொல்ல வந்துட்டியோ? வாயை மூட்டு போயிட்டானுங்க. ஏதோ சாட்சிகள் நாங்கள்லாம். என்ன சாட்சியம் நீங்கெல்லாம்? திருநாய் போய் கிடந்தாயே, உன்னை மனிதனாய் மாற்ற தேவனை மறுதலிப்பதற்கு ஒரு உபதேசம் வேணுமா உனக்கு? இரண்டாவது காரியம், நல்லா கவனிச்சிங்க, இதெல்லாம் சத்தியம். கிறிஸ்து தான் பிதா கிடையாது, ஆவியான கிடையாது, கிறிஸ்து தான். யாரும் எப்ப இல்லைன்னு சொன்னா, யாரும் இல்லைன்னு சொன்னா எப்போ? யாரும் இல்லைன்னு சொல்லலையே, கிறிஸ்து தான். உங்க சபை பேர் என்ன? கிறிஸ்து. எங்க சபை கிறிஸ்துவின் சபை என்று வீரா பேசுற மக்கள் உண்டு. கண்ணு காண சொல்ல கவனிச்சிங்க, உபதேச பேசி பேசி செத்தே போயிட்டான் நிறைய பேர். நிறைய பேர் செத்தே போயிட்டான். கிறிஸ்து இல்லைன்னு யார் சொன்னா? கிறிஸ்து தான், பிதா கிடையாது, ஆவியானவர் கிடையாது. சொல்லி என்னையா சாதிக்க போறீங்க? நீங்க சொல்லுங்க பாருங்களேன், சாதிக்க போறீங்க? நம்ம கிறிஸ்து இல்லைன்னு சொல்றோமா? இல்லையே. பிதாவையும் ஆவியான விட்டுட்டேன்னா நீ பரதேசி ஆயிடுவ. ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பிறகுதான் பிதா நமக்கு தெரியும். எனவேதான் நாம் கிறிஸ்துவை முக்கியப்படுத்துகிறோம். நம்ம கிறிஸ்துவெல்லாம் இருக்கிறோம். சில பேர் வருவாங்க, அப்படியே தலையில பூ சுத்துவாங்க, காதல. கவனமா இருங்க. நான் விசாகப்பட்டினத்துக்கு மீட்டிங் போயிருந்தேன். அவர் இயேசுவின் நாமம் எனக்கு தெரியாது. இயேசுவின் நாமம் நல்லா தான் இருக்கு. உடனே ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? சார், பாஸ்டர், ஃபார் பேப்டிசம் வி ஃபாலோ அப்போஸ்தலர் க்ரீட் அப்படிங்கிறார். நான் நினைச்சேன் இயேசுவின் நாமம், இயேசுவின் உபதேசத்துக்கு உயிர் கொடுப்பான்னு நினைச்சா, ஞானஸ்தானத்துக்கு நான் அப்போஸ்தலர் உபதேசத்தை பின்பற்றுவோம். பேதுரு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்ல, ஆகவே நாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய பிரமாணத்தை பின்பற்றுகிறோம். எந்த பிரமாணத்தை பின்பற்ற? பாவ மன்னிப்பு ஞானஸ்தானம் எடுக்கையா? அதான் ஞானஸ்தானம். இல்லாட்டி அது பிரயோஜனப்படாது. ஞானஸ்தானம் கொடுக்காது. ஒரு பொம்பளை ஞானஸ்தானம், திடீர்னு பேய் வந்துட்டு, எங்க ஞானஸ்தானம் அந்த குளத்துல, ஏமையா அப்படிங்கிறாரு. மறக்க முடியாது. நாக்கு ஏன் தெரிஞ்ச அவரு பாஸ்டர், என்னையா தெருக்கூத்து இதெல்லாம்? இயேசு என்றால் பாவத்தை மன்னிக்கிறவர். கிறிஸ்து அபிஷேகம் பண்ண சத்தியம் எங்கேயுமே மாறவே மாறாது, மாறக்கூடாது. எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு மாற்றங்கள், ஏமாற்றங்கள் உலகத்துல. எனவே பிதாவை விட்டுட்டு கிறிஸ்துவ மட்டும் நீ நம்புனா பிரச்சனை இல்லை. கள்ளபரிசம் மாட்டினா தப்பிக்கலாம் முடியாது. மூன்றாவது ஆவியானவர், வெறும் ஆவியானவர் தான். ஆரம்பிச்சால் ஆவியானவரே, முடிச்சால் ஆவியானவரே, எல்லாம் ஆவி ஆவி ஆவி. இது என்ன ஆவியோ தெரியல. பல மக்கள் ஆவியான நம்புவதில்லை, ஒரு பக்கம் இருக்கட்டும். பல மக்கள் ஆவியானதான், குதிக்கிறது, உருள்றது, சிரிக்கிறது, எப்ப பார்த்தாலும் ஆவி ஆவி ஆவி. நீ பிதாவையும் குமாரனையும் விட்டுவிட்டால் ஆவி என்ன ஆவியோ தெரியாது. இந்த அடிப்படை சத்தியங்கள் கேட்டு புத்தி அடையுங்கள், புத்தி அடையுங்கள். ஒரு நாள் பெங்களூர்ல கேம்பஸ் மீட்டிங் நடத்தினேன். முடிஞ்ச பிறகு ஒரு ஊழியக்காரன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. Preacher, what you are talking about? ஆவியானவர், ஆவின்னு சொல்லுங்க. அது ஒரு சக்தி தான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன பெரிய ஆவியானு சொல்றீங்க அப்படிங்கிறாரு அந்த ஊழியக்காரர். எனக்கு என்ன பகுசம் தெரியல. நான் பார்த்து கேட்டேன், ஆவியானவர் கிடையாது. கிடையாது. ஆவிதானா? ஆமா. அது சக்தி தானே? ஆமா. ஏயா, அந்த சக்தி அவங்ககிட்ட இருக்கா? காஞ்சிபுரம் கருவாடு மாதிரி இருக்கா அந்த மனுஷன். மூஞ்சில அருள் கிடையாது, வார்த்தையில ஆசீர்வாதம் கிடையாது. ஆவி கிடையாது, ஆவியான கிடையாது, ஆவின்னு சொல்ல வந்துட்டாரு. ஏன் அந்த சக்தி அவங்ககிட்ட இருக்கா? என்ன பெரிய பேச்சு வாசம் எழும்பி விட்டாரு.
எனவே பிதாவுடைய கிருபை நம்மோடு இருக்கணும், கிறிஸ்துவனுடைய கிருபை நம்மோடு இருக்கணும், ஆவியோட இன்னொன்னு ஐக்கியம் நமக்கு இருக்கணும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடைவதற்கு பிரயோஜனமா இருக்கு. எங்க நீ மிஸ்டேக் பண்ண கலோபதி சகப்பட்டுருங்க. கவனமா இந்த காரியத்துல சமநிலைமை நமக்கு இருக்கணும். யோவானுக்கு எங்களுக்கு ஐக்கியம் வேணும், ஐக்கியம் வேணும், ஐக்கியம் வேணும். இப்பொழுதும் இந்த ஐக்கியம் தேவன் கொடுக்க ஜீவனுக்குள் இருக்கிறது. பெரிய பிரசங்கம் சொல்றது கிடையாது. ஆனாலும் எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் இருப்போம். எசேக்கியேல் 37:5 கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். 10ஆம் வசனம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவளுக்குள் பிரவேசிக்க அவள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஐக்கியப்பட்டார்களப்பா, ஐக்கியப்பட்டார்கள். செத்த எலும்புகளே, உனக்கு உயிர் ஊடுருவம் தான் எலும்புவ. உயிர்தான் உன்னோட இணைக்கு ஐக்கியமா இருக்க முடியும். இருக்கா? வருமா? எனக்கு தெரியாது. சத்தியம் சொல்றத கேளுங்க. உங்களுக்குள் தேவனுடைய ஜீவன் வந்து விட்டால் நீங்க ஒருமித்து இருப்பீர்கள். இந்தியாவில் என்ன பிரச்சனை தெரியுமா? அவன் மூல மூளைக்கு குருடன் பார்த்த யானை மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். எங்க சபை தான் பரலோகத்துக்கு போகும், எங்க சபை தான் 1,44,000 பேர் இருக்காங்க. நாங்க தீர்த்துப்படாதவர்கள் என்றெல்லாம் பெருமை பேசுற மக்களே கேட்டுங்க. ஜீவன் இருக்காயா? எழுப்புதல் ஜீவனை அடிப்படையாக கொண்டதுதான் எழுப்புதல். கல்வாரி சிலுவையில கர்த்தர் என்ன தந்தார்? ஜீவனை தந்தார். அல்லேலூயா, ஜீவனை தந்தார். அந்த ஜீவன் நீ பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் யாரோடு நீ ஐக்கியமா இருக்க மாட்டாய். எந்த ஐக்கியம் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஒரு ஆத்மால ஜீவன் இருக்கிறதோ அந்த ஜீவன் வளர்ந்து 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 பெரிய மனுஷனா மாறிட்டீர்ல. குரோமோசோம் வச்சதுன்னா மனுஷன் தேவன் உண்டாக்குறார். குரோமோசோம் தான். அந்த குரோமோசோம் மூலமாய் ஒரு மனுஷனை உருவாகி எழுப்பும் போது எப்படிப்பட்ட அதிசயமான தேவன்! கண்ணுக்கு தெரியாத குரோமோசோம் வச்சு மனுஷனை உருவாக்குற கர்த்தர். இவ்வளவு பெரிய ஆளா இருக்கே, எப்படி ஆளா இருக்க? குரோமோசோம் மூலமா தான் ஆளா இருக்க. தேவ கிருபை அப்படிதான் நமக்கு கிடைச்சிருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவனா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். எனவே என்னைக்கு மக்கள் மத்தியில் அபிஷேகத்தின் ஜீவன் ஊடுருவுகிறதோ, இந்த ஆவி என்ன? உயிர் 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 உயிர். இந்த ஆவி உயிர் தரும் ஆவியானவர். இந்த உயிர் மக்கள் மத்தியில் ஊடுருவி விட்டால் விடுதலை வந்துடும், ஐக்கியம் வந்துடும், அபிஷேகம் வந்துடும். ஜீவன் வராத வரைக்கும் ஐக்கியம் எங்க? செத்த பணத்தோட எப்படியா பேச முடியும்? பேச முடியுமா? ஐக்கியப்பட முடியுமா? எனவே தேவன் நம் கொடுத்த கிருபையின்படி நாம் விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? கிறிஸ்து உடையவன், ஜீவனே உடையவன். அல்லேலூயா. அந்த ஜீவன் உடையவன் தான் என்னோட ஜீவனோடு ஐக்கியப்பட்டு பேச முடியும், ஐக்கியப்பட்டு பிரயாசப்பட முடியும். எனவேதான் நாங்க பார்த்தோம், தொட்டோம். நீங்க ஜீவன் தொட்டு இருக்கீங்களா? ஜீவன் பார்த்துருக்கீங்களா? இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்ற திவ்ய வாசனம் யோவான், ஐயா வாங்கப்பா, இந்தாங்க பகிர்ந்து கொடு. என்னக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன்? ஜீவனை பகிர்ந்து கொடுக்கிறேன். தான் ஊழியம், தான் ஊழியம். அடிக்கடி யோவான் 3:16 வசனத்தை விளக்குவது 1 யோவான் 3:16 அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று 3:16 யோவான் 3:16 சொல்லுகிறது. 1 யோவான் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நமக்காய் ஜீவனை கொடுத்ததுனாலே அன்பு என்னது என்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காய் ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். நம்ம ஜீவனை கொடுக்க முடியுமா? இன்னொருத்தர் கூட கொடுக்க முடியாத. அப்படின்னு தான் நல்லா இருக்குமே. என்ன நாச்சிமாருக்கெல்லாம் பேரம்பேத்திய உயிர் கொடுத்து செத்தே போயிடுவான். ஐயோ என் பேரன் படிக்கட்டும், பேத்தி படிக்கட்டும், நான் செத்தா பரவாயில்ல. அந்த கதையா நடக்காதப்பா. ஒவ்வொரு ஆத்மாவும் தேவன் நம்பித்தான் ஆகணும். ஒவ்வொரு ஆத்மாவும் தேவன் விசுவாசித்தான் ஆகணும்.
அப்பதான் கிருபை கிடைக்கும், அப்பதான் இறக்கம் கிடைக்கும். எனவே இந்த ஜீவனை வச்சு ஐக்கியப்படும். இந்த இந்துக்கள்லாம் பெரிய சித்தாந்தம் பேசுவாங்க. உயிர் போச்சா கடகான்னு இழுத்து கொண்டு வெளில போட்டுரும், வெள்ளை கொண்டு போட்டுரும். வீட்டுக்குலாம் வைக்கவே வைக்க மாட்டாங்க. அடே அபிஷ்டு அப்படி கொண்டு வந்து வெளில கொண்டு போட்டோம். தேவஜனமே, உன்னை அப்படி தேவன் போடவில்லையே. செத்து போக வேண்டிய உன்னை உயிர்ப்பித்த கிருபை எத்தனை பெரியது என்பதை யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவது காரியம், இந்த ஐக்கியம் என்பது ஆவியானவர் இல்லாமல் இருக்கவே இருக்காது, நடக்கவே நடக்காது. என்ன ஆவியானவர்? ஒரு சபைக்கு போன ஒரு ஆவியானவர், இன்னொரு சபைக்கு போன இன்னொரு ஆவியானவர். அப்படியா? இல்லையே. நான் மனம் உவந்து தேவனுக்கு மகிழ்ச்சி சொல்வது என்னவென்றால், 1980 வருஷம் 45 வருஷம் முன்னாடி என்ன அபிஷேக தேவன் தந்தார், அதான் இப்ப இருக்கு. என்ன ஆச்சரியமான கிருபை பாரு. அபிஷேகம் மாறுவதில்லை, நீ மாறலாம், ஆவியான மாற மாட்டார், மாற மாட்டார். அதே அபிஷேகம் தான், அதே சத்தியம் தான், அதே கிருபை தான். Forever God is ever is same, yesterday, today and forever. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தேவனாய் கர்த்தர். நீயே மாறுகிறாய். என் நாமத்துல 2 அல்லது 3 பேர் எங்க கூடி இருக்கிறாங்க, நான் இருக்கேன். பொல்லா பேசுகிறாயோ, பிரிவினை பேசு, கசப்பை பேசுகிறாயோ, துன்மார்க்கத்தை பேசுகிறாயோ, எப்படி அவங்க கூட தேவன் இருப்பார்? எப்படி இருப்பார் தேவன்? உன்னோடு கூட இருப்பார். 4 சுவர்களுக்குள்ளாக நீ வஞ்சகத்தை திட்டம் பண்ணுகிறாய், பொல்லாப்பை பேசுகிறாய், எப்படி ஆவியானுக்குள்ள வாசமாயிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் நம்ம இதில் அசைவாட வேண்டும் என்றால் ஒருமித்து இருக்க வேண்டும். 133 சங்கீதம் 1 வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. பைபிள்ல கேள்விப்பட்டிருக்குன்னு, எத்தனை நன்மை எத்தனை இன்பம். இன்றைக்கு இன்பத்தை தேடி ஓடுகிற வாலிபர்களே, வாலிபஸ்திரியே, வாலிபனே, கிடைச்சிருமா? தேவனோடு ஐக்கியமா இருந்தால், தேவ பிள்ளையோடு ஐக்கியமா இருந்தால் ஆனந்தம் ஆனந்தமாய் உன் மீது பொழியும். இந்த ஆனந்தம் மகிழ்ச்சியான ஆனந்தம், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். ஆனா இன்று நீ ஆனந்தமா இருக்கிறாயா? ஆனந்தம் நல்லன்னு தெரியும், ஆனந்தம் அபிஷேகம் தெரியுமா? மகிழ்ச்சி இருக்காம வாழ்க்கையில 2 பேர் ஒருமித்து ஜெபம் பண்ணுங்கள், தேவன் ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு பிரச்சனையோ எந்த பாரமோ ஜெபிக்க ஒரு ஆத்மாவை தேடுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் விடுதலை வந்துடும். 2 பேர் கூட 3 பேர் சேரட்டும், 3 பேர் 4 பேர், இப்படி குவாலிட்டி வர்சஸ் குவான்டிட்டி என்று இங்கிலீஷ் சொல்லுவோம். தரத்தோடு கூடிய எண்ணிக்கை மிகுதி. ஹல்லேலூயா. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், அடுத்து 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்ப ஏராளமான விசுவாசிகளாய் சபை பழுகி பெருகிறது. இப்படிப்பட்ட கிருபை நமக்கு கிடைச்சிருக்கும் போதும் கிடைக்கவில்லை என்று ஏங்குகிறாயா? கிடைத்து விட்டது. ஆனால் ஆவியான வழியிலும் நீங்க வரணும். ஒரு காலத்தில் கெட்ட ஆவியை சேவித்தாய், அசுத்தாவிக்கு இடம் கொடுத்து அசுத்தாவிக்கு தீனி போட்டாய். தேவனுக்குள் வந்த பிறகு இஷ்டத்துக்கு ஓடுகிறாயோ, இஷ்டத்துக்கு ஆடுகிறாயோ, அது எப்படி? அது அசுத்தாம். திருடுவதற்கு ஒரு ஆவி இருக்கு, அந்த ஆவி தான் அவங்க உதவி செய்தான். பொய் சொல்வதற்கு என்ன ஒரு ஆவி இருக்கு, அந்த ஆவி தான் அவங்க உதவி செய்தான். கலகம் பண்ணுவதற்கு ஒரு ஆவி தெய்வம் இருக்கு. எதுக்கு? கலகம் பண்ணாட்டி அந்த தலை 1000 சுக்குநூறு வெடிச்சிடுமா. இப்படிப்பட்ட நாட்டில் நீ வாழுகிறாயே, நீதியில் நிற்கிறாயா, சத்தியத்தை ஆவியானுக்கு இடம் கொடுக்கிறாயா என்பதை யோசனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். தேவஜனமே, ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு நீ இடம் கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ ஐக்கியப்படுவாய். ஐக்கியம் ரொம்ப அவசியம். என் வாழ்க்கையை மாற்ற சத்தியம் ஆதியாகமம் 14:14. இந்த வாக்கு சத்தியம் மறக்க முடியாது. பாளையங்கோட்டையில ஒரு அருமையான ஊழியக்காரர் ரொம்ப உயிர் கொடுத்து பிரசவம் பண்ணுவார். என்ன வைராக்கியமா, நல்ல மூத்த ஊழியக்காரர். நான் பிரசவம் பண்ணும்போது ஆன்னு பார்ப்பேன். வாழ்க்கையில சின்ன போராட்டம், யாருமே வரல.
யாருமே வரல. யார் ஜெபிக்க வரல, விசாரிக்க வரல, தனியா படாத பாடுபடுறார். அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே பாவம் இந்த மனுஷன், ஊழியம் பண்ண மனுஷன்ப்பா, என்ன பாடுபடுறாரு. ஒரே மகள், பேய் வந்து கடுமையா பிடிச்சி உயிரெடுக்க வந்துட்டான். தேவனே கேட்டா தேவன் சொன்னாரு, மகனே இந்த மகன் ஊழியம் பண்ணது உண்மைதான், பிரசவம் பண்ணது உண்மைதான், ஆனால் எனக்கு ஊழியம் பண்ணலப்பா, சபைகளுக்கும் நிர்வாகங்களுக்கும் ஊழியம் பண்ணார். ஆகவேதான் இப்பொழுது தனிமையை நின்று வேதனைப்படுகிறார். ஐக்கியம் எங்கே என்று கேட்கிறார் கர்த்தர். அப்பதான் புத்தி தெளிவு வந்து, ஓ என்ன பிரசவம்னாலும் என்ன ஊழியம் பண்ண ஐக்கியம் மிக அவசியம். ஐக்கியம் இல்லை என்றால், இந்த பெங்களூர்ல இருந்து புலவர் பொன்னுசாமின்னு ஐயா வருவார் பாளையங்கோட்டைக்கு, லேபியன் முகாம். நீங்க என்ன நெல்லிக்காய் மூட்டை கட்டின மாதிரி இருக்கீங்க, பிரிச்சு விட்டா மூலமூலைக்கு ஓடுறீங்க இல்ல? நெல்லிக்காய் மூட்டை பிரிச்சு விட்டோம்னா கிட்டு ஒரு மூளை ஓடும், இப்படிதான் ஓடுறீங்க என்ன? ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். எத்தனை நன்மை இருக்கு தெரியுமா அதுல? ஐக்கியமாகும், பாரம் லகுவாகும். ஐக்கியமாக தேவனுக்கு ஞானத்தை தருவார். நிறைய பிரசங்கம் பண்ணலாம், நிறைய பிரசங்கம் பண்ணலாம். தானியேல் அஞ்ஞானியோடு அழியாது இருக்கும்படிக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? தன் சிநேகிதரோடு காம்ரேட்ஸ் என்ன எழுதப்பட்டிருக்கு, தோழர்களுக்கு அறிவித்தானா. சாத்ராக், மேஷக், ஆபத்நேகோ 3 பேர் அறிவிச்சு சொன்ன ரகசியம் வெளிப்பட்டுட்டு உயிர் தப்பிச்சுட்டு, உனக்கு எத்தனை பேர் ஐக்கியம் இருக்கு? எங்க அப்பதான் சண்டை போட்டுருக்கேன், நியாயமா அது? நீ மனுஷனா மிருகமா என்று தேவன் கேட்கிறார். மிருகம் மனுஷனே, மனிதனாய் மாறிவிடு, குணங்கள் மாறட்டும், ஐக்கியத்தை பலப்படுத்துங்கள். எவ்வளவு பேர் நீ ஐக்கியமா இருக்கு, அவ்வளவு நீ பலசார். எவ்வளவு பேர் பாய்க்கிற, அவ்வளவு நீ பலவீனமான ஆத்மா. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு அநேகர் வேண்டும். யோவான் திவ்யமான தோசனா, யோவானுக்கே ஐக்கியம் வேணும் என்றால் எனக்கு வேண்டாமா? உங்களுக்கு வேண்டாமா? ஜீவன தேவனாக்கத்துடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துவதற்கு ஸ்தோத்திரம். 3வது காரியம் அன்பு. அன்பு இல்லைன்ற வம்பு. அன்பு ஐக்கியப்படுத்தும். என்ன அன்பு? தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு. அன்பு இல்லை என்றால் நீங்க ஒன்னா இருக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. வாசிக்கலாம் எபேசியர் நிருபம் 3வது அதிகாரம், எபேசியர் 3வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் இருங்கள். அறிவிக்கெட்டாத அன்பு. அந்த அன்பு என்ன அன்பு? தேவ அன்பு. அன்பிலே நீளம் இருக்கிறதா, அகலம் இருக்கிறதா, ஆழம் இருக்கிறதா, உயரம் இருக்கிறதான்னு பார்த்துங்க. ஏதோ இருக்கு, எவ்வளவு நீளம் தெரியாது, எவ்வளவு அகலம், எவ்வளவு ஆழம் அதெல்லாம் கிடையாது, எவ்வளவு உயரம் சும்மா ஏதோ ஒண்ணு இருக்கு. புரிஞ்சப்பட சகோதரனே, அறிவிக்கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவளா இருக்க வேண்டும். அப்பதான் அந்த அன்பு உங்க வாழ்க்கை நிலைநிற்கும். எங்க பார்த்தாலும் பிரிவினை, எங்க பார்த்தாலும் கோபம், கசப்பு, பிரிவினை, என்ன பிரயோஜனம்? நமக்கெல்லாம் ஒரே தகப்பன் தானே, நமக்கெல்லாம் ஒரே வேதம் தானே, நமக்கு எல்லாம் ஒரே பரலோகம் தானே. அப்படி இருக்கும்போது உண்மையை சொல்லுகிறேன், தேவன் நேசிக்கிற, தேவனுக்காக வாழ்க்கை எந்த ஒரு ஆத்மாவோட ஐக்கியப்பட இருதயம் வாஞ்சிக்கிறது. அந்த கிருபை அன்பில இருக்கிறது. ஆவியின் அசைவாட்டினால் அன்பு உண்டாகும். ஏனென்றால் ஆவியின் கனியோ முதலாவது என்று அன்பு. வம்பு கிடையாதுப்பா, அன்பு இல்லையாட்டி இந்த கனி கிடையாது. நல்ல கனி கூட மரம் எதுவோ அது வேறொரு கோடாடு வைக்கப்பட்டிருக்கிறது, வெட்டி நெருப்புல போடப்படும் என்பதை இன்று உணர்ந்து கொள்வாயாக. நீங்கள் தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினால் தீமையை வெல்லுங்கள். தான் தேவனுடைய பார்மலா. தீமை வெல்லுங்கள், தீமை வெல்லுங்கள். பல சமயங்களில் பல உதாரணங்கள் நாம் கேட்கிறோம். சில உதாரணம் கேட்பது நல்லதுதான். சாது சுந்தர் சிங் என்ற ஐயா ஒரு காட்டு வழியா போய் கொண்டிருக்கிறார்.
போன உடனே காட்டுல தீப்பிடிச்சு எரியுது. ஒரு மரத்துல ஒரு பறவை தன் குஞ்சுகளை கூடு கட்டி வச்சிருக்கிறது. அந்த மரம் தீப்பிடிச்சு எரியும் போது இது அங்கலாய்க்குது, அங்கலாய்க்குது. ஐயோ, என் குட்டிகளை காப்பாத்தணுமே, ஒண்ணுமே முடியல, அழலும் அலையுதான். அப்புறம் தீ கூட்டு பிடிக்கும் போது நேரா போய் அந்த குஞ்சுகளை அப்படியே மூடிட்டு அந்த அந்த பறவை எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. சாது சுந்தசி சொல்லுகிறார், அந்த பறவை மூலமா இயேசுவின் அன்பை நான் உணர்ந்து கொண்டேன். எனக்காக மரணத்தை சுமந்தாரே, எனக்காக ஜீவனை தந்தாரே, என் பிள்ளைகள் பாவத்துல செத்து நரகம் போகக்கூடாது என்பதற்காக தன் சரீரத்தை தன் ஜீவனை அர்ப்பணித்து சிறுவ ஜீவனை கொடுத்து என்னை காப்பாற்றினாரே, அந்த அன்பை அந்த பறவை மூலமாய் கண்டுகொண்டேன்னு சொல்லி எழுதுகிறார். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். எக்ஸா இதான் கட் பண்ணிடுவேன். நான் பண்ண பிரசங்கம், தேவன் அன்பா இருக்கிறார். ஒரு பையன் வந்து கேட்கிறான், தேவன் அன்பா இருக்கான்னு எழுதியிருக்கு, நீங்க கிறிஸ்துவ அன்பா இருக்கான்னு கேட்கிறான். எப்படி நீங்க பிரசங்கம் பண்றீங்க? ஏய் பேய்களா, என்ன கில்லாடிப்பாது, தேவன் அன்பா இருக்கான்னு எழுதியிருக்கு பைபிள்ல, நீங்க கிறிஸ்துவ அன்பா இருக்கணும் எப்படி பிரசங்கம் பண்றீங்க? அப்படியா? இந்த பிரிவினை பேய்களை ஜெயிக்க ஒரே வழி, அக்கினி இறங்கட்டும், அந்த காலம் அழியட்டும், தேவன் நாம மகிமையடையட்டும்.